எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி வாழைக்காய் அரிசி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா என்னோடய ஸ்டைலில். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி, 1 ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 1 வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்படியே ஒரு ஸ்மெல் செம்மையாக வரும். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வர ஸ்மெல் அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா இப்படி உடையணும். உதிரி உதிரி ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை தண்ணியே இல்லாத மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதை ஓரமாக வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் ஆல்ரெடி ஒரு பெரிய சைஸ் வாழைக்காயை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். வாழைக்காயை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை நல்லா போட்டு வதக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு வறுவல் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க நல்லா. தேங்க்யூ.